ரீசெண்டா ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன் கைஸ். படம் பேரு மக்கா. படம் பேரு மக்காவா? மக்கு மாரி படத்த எடுத்து வச்சிருக்கானுங்க டேய்! என்னடா படத்த எடுத்து வச்சிருக்கிய? இதுல என்ன ஒரு கதைன்னா, ஒரு 1950ல நடக்கிற மாரி ஒரு கதைய ஒண்ணு எடுத்து வச்சிருக்கானுங்க கைஸ். இதுல என்ன ஒரு கதைன்னா, ஹீரோ ஒரு கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிறாப்புல. ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் அங்கே உள்ள போலீஸ் வந்து ஹீரோவ வச்சு நெறைய கேம் விளையாடி சம்பாரிக்கிறான். கடைசியில வெளியில வரும்போது ஹீரோ வேலை இல்லாம இருக்காப்புல. வேலை இல்லாம இருக்கும்போது ஒரு இடத்துல சேராப்புல. அங்கேயே ஒருத்தன அடிச்சு பெரிய ஆள் ஆகுறாப்புல. கடைசியில பார்த்தா ஹீரோவுக்கு வந்து பெரிய ஆள் ஆகணும்னு, பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசை. அந்த பணக்காரன் ஆகும்போது ஹீரோ நெறைய இது யோசிச்சு ஒரு கேம் ஒண்ணு கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சு அது பெரிய ஹிட் ஆகி போயிரும். கடைசியில பார்த்தா அந்த பணம் வந்து அதிகமா ஊருக்கு மட்டும் அதிகமா பணம் ஏன் ரொம்ப அளவுக்கு அதிகமா ஒரு அக்கவுண்ட்டுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒரு அரசியல்வாதி ஃபுல்லா கண்டுபிடிக்கிறானுங்க. கடைசியில பார்த்தா ஹீரோ வந்து அந்த கேம்ல இருந்து விட முடியாம, போக முடியாம இருப்பாப்புல. கடைசியில பார்த்தா அந்த ஹீரோ பெரிய கோடீஸ்வரன் ஆனாப்புல இல்லையா? இதாங்க கைஸ் படம். படத்த என்னத்தடா சொல்றது? ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் கைஸ். நம்ம சுவாரஸ்யமா எதுவுமே கிடையாது கைஸ். எல்லா படத்துலயும் வர மாரி இதையும் எடுத்து வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா நம்ம பார்க்க வேணாம். என்னத்த பார்த்துக்கிட்டு வேற படத்த நம்ம ஹாலிவுட்ல ஏதாச்சும் ஒரு படத்த பார்த்துட்டு கிடக்கலாம் கைஸ். படம் 2 1/2 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. 2 1/2 மணி நேரம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் போட்டு தூக்கம் தான் கைஸ் வந்துச்சு. ஒரே கொட்டாவியது தான் வந்துகிட்டு இருந்துச்சு படத்த பார்க்கும்போது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.